to the sky. Last night I went to build up my rocket ship, took a trip through the stars, sent my secrets to Mars, pulled up right off the Milky Way, then I put it in bar. Told my son I'ma see him as soon as Jupiter rise. See, we too fly for the function, so we kick it in the cosmos. Too high for the humble, hit the hit till the high slow. வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹோம் கார்டன் வந்து ஒன்று மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் வீட்டில். ஸோ அதுக்கு வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம நொலினான்னு சொல்லிட்டு ஒரு செடி வந்து நம்ம ஆன்லைனில் வாங்கியிருந்தோம், அஃபோர்டபுள் ஆர்கானிக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே வந்து என்ன பார்த்திங்கன்னா நம்ம செடி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து நமக்கு கொரியரில் சென்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு. இன்றைக்கி தான் வந்து நம்ம பார்சல் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். பிளான்ட் வந்து எப்படி பேக் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ குவான்டிட்டி வாங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 100 செடிக்கிட்ட வாங்கியிருக்கோம். எல்லாமே வந்து சின்ன சின்ன செடி தான். ஸோ அதோட பேக்கிங் எல்லாம் எப்படி இருக்குது, நமக்கு எப்படி அனுப்பிச்சிருக்காங்கிறது தான் இன்றைக்கி வீடியோ அமைய போகுது. இன்றைக்கி வீடியோவில் தக்கம் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு வந்து நம்ம மேலே மொட்டை மாடிக்கு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செடியோட க்ரோத்தை வந்து நமக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்து செடி ஒரு 2 செடி இருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு 6 இயர்ஸ் பிளான்ட் வந்து ஒரு 20 செடி இருக்குது. ஸோ ஒரு டைம் பீரியட்லேயுமே வந்து செடி எப்படி இருக்குங்கிறதையும் நான் இன்றைக்கி வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ பாக்ஸ் வந்து கீழே இருக்குது, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா பாக்ஸு. இது மாதிரி இன்னொரு பாக்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்திருக்க பிளான்ட்டு. ஸோ ஒரு பிளான்ட்டுமே பார்த்தீங்கன்னா நீட்டாக இண்டிவிஜுவல் கார்ட்போர்ட் பாக்ஸில், நல்ல கெட்டியான கார்ட்போர்ட் பாக்ஸில் வந்து போட்டு பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல், எப்படி மேலே ஒரு ஆள் ஏறினா கூட அமுங்காது. ஸோ அந்தளவுக்கு வந்து கெட்டியாக போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ நீட்டாகவும் சீல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஏர் டைட்டாகவும் போடாமல் பிளான்ட் ப்ரீத் பண்ணுறதுக்கும் கேப் விட்டு கீழே பிளான்ட் விழுகாமல் இருக்கிறதுக்கும் சூப்பராக வந்து பேக்கேஜிங் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 செடி இருக்குது. இதே மாதிரி இன்னொரு பாக்ஸில் வந்து இன்னொரு 50 செடி இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து இதை பிரித்து காமிக்கிறேன், எவ்வளோ நீட்டாக வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ள செடி சேஃபாக வந்திருக்குன்ட்டு. பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷனில், எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் சூப்பராக வந்திருக்குதுங்க.
செடி வந்து பார்த்திங்கன்னா எந்த டேமேஜும் இல்லாமல் இங்கே பாருங்கள் எல்லாம் நல்லா இன்டாக்டாக சூப்பராக வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பெரிய வெர்ஷன் வந்து கீழே இருக்குது. அதை வந்து அடுத்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இவங்க பேக்கேஜுக்கே வந்து ஒரு அமௌண்ட்டு செலவு பண்ணியிருக்கணும். ஏன்னா பாருங்கள் அந்த டீட்டெயிலிங் பாருங்கள், பேக்கேஜ் எப்படி பேக் பண்ணியிருக்காங்கன்னு. பின்னாடி வந்து ஆக்சுவலாக பாட்டம் சைடில் வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு வச்சு அந்த செல்லோ டேப்புக்கு மேலே வெளியே வந்து விழுகாமல் இருக்கிறதுக்காக ஒரு சப்போர்ட் மாதிரி கொடுத்து, திருப்பி மேலேயும் ஒரு கார்ட்போர்டு வச்சு எல்லா பக்கமும் ஏர் டைட்டும் இல்லாமல் ப்ராப்பராக நீட்டாக வந்து பேக் பண்ணியிருக்காங்க. நம்ம என்னதான் எவ்வளோ இந்த கண்டிஷன்லையுமே வந்து செடி வெளியும் வராது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு டேமேஜ் ஆகாது. நல்ல கெட்டியான கார்ட்போர்டில் தான் வந்து போட்டிருக்காங்க. நல்ல ஓரளவுக்கு நீட்டாக ரொம்ப கெட்டியான கார்ட்போர்டு தான் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஆள் வந்து ஏறி நின்னா கூட நசுங்காது. ஸோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு நல்ல கெட்டியான கார்ட்போர்டு தான் போட்டு கொடுத்துருக்காங்க. பிளான்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்க. பேக்கேஜோட டீட்டெயிலிங் தாங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக எடுத்து வச்சாச்சு, அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நான் மிச்சம் இருக்க செடியெல்லாம் பிரிச்சுட்டு எல்லா செடியும் உங்களுக்கு வந்து மொத்தமாக ஒரு ஷாட் காமிக்கிறேன். எவ்வளோ ப்ராப்பராக பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்கன்னு. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு பேக்கேஜிங்க்கே ஒரு அமௌண்ட் வந்திருக்கும். ஸோ எல்லாத்தையும் பிரிப்போம் பாருங்கள். ஃபைனலி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கம்ப்ளீட் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ பிளான்ட்டோட கண்டிஷனை பாருங்கள், எல்லாமே பெர்ஃபெக்டான கண்டிஷன். ஒரு பிளான்ட்டு கூட டேமேஜ் இல்லை. எல்லாமே வந்து சூப்பராக பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இதான் பார்த்திங்கன்னா நம்ம இப்போது சின்ன செடியை பார்த்தோம்ல, இது வந்து ஒரு 5 to 6 இயர்ஸ் பிளான்ட்டு. இது என்னென்னு கேட்டிங்கன்னா 5 to 6 இயர்ஸ் ஆகையில் உங்களுக்கு கீழே இருக்க அந்த பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாக வந்துடும். இந்த மாதிரி வந்து இவ்வளோ பெருசாக வந்துடும். ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 இயர்ஸ் பிளான்ட்டு. நமக்கு கீழே பேஸ் வந்து எவ்வளோ பெருசாக வருதோ நமக்கு அவ்வளோ செடி வந்து பார்க்குறதுக்குன்னா நல்லா அழகாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்ல பெருசாக வந்து பேஸ். ஸோ 5 to 6 இயர்ஸுங்கேலாம் உங்களுக்கு வந்து இந்த சைஸில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் வந்துடும். நமக்கு இதில் பார்த்திங்கன்னா ஒரு 50 பிளான்ஸ் வந்து இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 செடி மட்டும் ஒரு லாங் பீரியடில் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு கண்டிப்பாக ஒரு 15 இயர்ஸ் ஆச்சு இருக்கும் அந்த பிளான்ட்டு. அதோட பேஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பானையை கமுத்தி வச்சா என்ன சைஸில் இருக்குமோ அந்த சைஸில் இருக்குது. அதையுமே வந்து நெக்ஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். இது நமக்கு கீழே வந்து சப்போஸ் நீங்கள் வந்து இந்த செடி வாங்கி நம்ம சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
கீழே நமக்கு பேஸ் எவ்வளோ பெருசாக போகுதோ நமக்கு அவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு போகும். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த செடியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் காமிச்சது வந்து ஒரு சிங்கிள் இது மட்டும்தான், அந்த மேலே இருக்கிறது ஹெட்டுன்னு சொல்லுவோம், அந்த க்ரீன் கலர் பாட்டு. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஒரு 6 to 7 இயர்ஸ் கழிச்சு நம்ம அந்த இதை மட்டும் மேலே கட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சைடில் வந்து பிரான்ச்சஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ சைடில் பிரான்ச்சஸ் வர ஆரம்பிச்சதுன்னா செடி வந்து பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். ஸோ நம்ம அந்த 15 இயர்ஸ் பிளான்ட்டில் வந்து நம்ம அந்த மாதிரி ட்ரையல் பார்த்துருந்தோம். நிறைய மல்டிபிள் பிரான்ச்சஸ், மல்டிபிள் ஹெட்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அதையுமே காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்ன அந்த மல்டிபிள் பிரான்ச்சஸ் வந்த செடி. இதுதான் வந்து நொலினான்னு சொல்கிறது. இதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா போனிடெயில்னு சொல்லுவாங்க. நம்ம பார்க்குறதுக்கு குதிரைவால் மாதிரியே இருக்குல்ல, ஸோ அதனால் வந்து இது போனிடெயில்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பிரான்ச் வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழேயுமே வந்து மல்டிபிள் இடத்துல மல்டிபிள் பிரான்ச் வந்திருக்கு. என்ன பார்த்திங்களா, கீழே வந்து இவ்வளோ பெருசாக வந்துடும். இந்த கீழே பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீரியடு வந்து இவ்வளோ பெருசாக வந்து வந்துடும். இங்கே மேலேயும் பார்த்திங்கன்னா மல்டிபிள் பிரான்ச்சஸ் வந்திருக்கு. இன்றைக்கி வீடியோ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோலாம் எடுத்தாச்சு. ஆனால் வீடியோ எடுத்ததுக்கப்புறம் அந்த இடத்த க்ளீன் பண்ணுறது தான் பெரும்பாடு. ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ அடுத்து நம்ம அந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு செடியெல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டு இடத்த மட்டும் ஒரு மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த ஒர்க்கை பார்க்க வேண்டியதான். ஸோ இது வந்து ஜஸ்ட்டாக ஒரு போனஸ் கிளிப் மாதிரி பாருங்கள்.